வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசுனேங்க. மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். இந்த பதிவு 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த புது வருஷத்தில் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விஷாகம் அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு +2 +1 இவங்களாம் படிக்கிறீங்க அப்படின்னா, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் இருக்கும், வாக்குவாதம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிடிவாத குணம் இருக்கும். நல்லா படிப்பாங்க, ஆனால் கூடவே சேர்ந்து இதுவும் இருக்கும். துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 10வது படிக்கிறாங்க, 11வது 12வது படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா ராகு திசை நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குது. அதனால் நீங்கள் துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் குணம் அடைஞ்சிரும். அந்த கோபத்தை கொஞ்சம் தணிச்சுக்குவாங்க. கோயமுத்தூரில் பட்டீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கே துர்க்கையம்மன் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த ராகு திசைக்கெல்லாம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். துர்க்கையம்மன் எருமைக்கடாய் மேலே நிற்கிற மாதிரிக்கு அங்கே அந்த சன்னதியில் இருப்பாங்க, போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா நல்ல முறையாக படிப்பாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. குரு ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளே டியூஷன் எடுக்கிற மாதிரிக்கு அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. 11வது 12வது படிக்கிறாங்க, காலேஜ் போயிட்டுருக்கிறாங்கன்னா அவங்களே மற்ற குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க. டியூஷனே எடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. விஷாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வரும், அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும். சின்ன மனக்குழப்பங்கள் அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். படிக்கும், எழுத போகிற சமயத்தில் மறந்துடும், அந்த மாதிரிக்கு இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள், சரியாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, 35 வயசு 40 வயசு ஆகுது அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தோட இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல், அல்லது வேலைக்காக இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வேலையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும், முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கொஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச ஒரு சில பிரச்சனைகள்லாம் திரும்ப வரும், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதையும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்த்துக்குங்க, அது கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்தது சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 40 வயசு 42 வயசு 45 வயசாக இருந்தால் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இடம் வீடு இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பழைய வீடாக, பழைய வண்டி, பழைய வீடு, இதைக்கு முயற்சி பண்ணுங்கள், டக்குன்னு அமையும், நல்லதே நடக்கும். விசாக நட்சத்திரமாக இருந்தால் ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வீடு வாகனம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் சுப காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தங்கச்சிக்கு
தம்பிக்கு, அப்படி யாருக்காவது வரன் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு அமையும். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் காது குத்து, குழந்தைங்க பெரிய பொண்ணாகிறது, இது எல்லாம் இந்த வருஷம் சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் சித்திரை நட்சத்திரம் ஒரு 50 வயசு 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சில சுபகாரியங்கள் நடக்கும். 30 வயசு 35 வயசு 40 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா சுபகாரியம் நடக்கிறது கொஞ்சம் தள்ளி போனாலும் 50 வயசு 55 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். ஏன்னா புதனுடைய திசை நடக்குது. இந்த புதனுடைய திசை மங்களகரமான திசை. ஏதாவது சுபகாரியத்தை நடத்தி வச்சே தீரும். அதனால் இந்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். இடம் வீடு வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முழு பணம் கொடுத்து வாங்க முடியாது. பாதி பணம் கட்டிட்டு மாதம் மாதம் பணம் கொடுத்து அந்த மாதிரிக்கு தான் அமையும். ஆனால் பொருள் உங்கள் அமையும். வீடாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அமையும். சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அந்த லிங்கத்துக்கு போய் ஏதாவது பூஜைகள் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது பூவோ தீவமோ ஏதாவது ஒன்று போடுங்க, போட்டுட்டு வாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும், கொஞ்சம் பார்த்துக்கங்க. விஷாக நட்சத்திரமாக இருந்தால் இடம் வீடு வாகனம் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு வந்து சுக்கிர திசை ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே வந்து புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை உயர்வு கிடைக்கும். 55 வயசு 55 வயசு 60 வயசுங்கிற போது ரிட்டையர் ஆக போகிற போது வேலையில் உயர்வு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த ஜாதகருக்கு நடக்கும். இந்த ரிட்டையர் ஆக போகிற போது ரிட்டையர் ஆகிறது 2 வருஷம் தான் இருக்குது, 3 வருஷம் தான் இருக்குது. ஆனால் வேலையில் உயர்வு கிடைக்கும். அதெல்லாம் இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கும் சிவனுடைய அருளால். நன்றி, வணக்கம் நண்பர்களே.